ப்ரோ லைட்டாக தள்ளுங்க. ஓகே. அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். அப்படியா? கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டருமே முடிச்சிட்டேன். ஓ அப்படியா? ஆக்சுவலாக இதை விட இந்த முன்னாடி சாப்டர் பாரு. என்ன ப்ரோ கிளாஸை கவனிக்கிறத விட பயங்கரமாக ஜெனியை கவனிக்கிறீங்க போல. பயங்கரமான போலீஸ் ஆகிடுவீங்க போல இருக்கே. ப்ரோ நீங்கள் வேற, நான்லாம் போலீஸ் எல்லாம் அந்த திருடன் கூட என்ன மதிக்க மாட்டான் ப்ரோ. ஏதோ நம்ம டார்லிங் வந்திருக்கா, இங்கே வந்து அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதான் ப்ரோ. இந்த மேட்ரு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது ப்ரோ. அது சொல்லாமல் இருக்க காதலில் தான் ப்ரோ என்னைக்குமே. என்ன ப்ரோ? ஆனால் அது அப்படியே இருக்கட்டும் ப்ரோ. அப்போதான் எனக்கு அவள் இன்ட்ரெஸ்டோடு சொல்லி கொடுப்பா. சூப்பர். என்ன ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன் போலயே. அதான் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன ப்ரோ போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படிலாம் நல்லது பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ ப்ரோ நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் இப்படி வந்துடுங்க, நான் அப்படி வந்துடுறேன். அப்போ தான் ஒழுங்காக லிசன் பண்ண முடியும். தேங்க்யூ. படிக்கிறியா? ஜானகிமா. அடா சுபாஷே, வாடா வாடா. மா என்ன ஏதோ ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஊருக்காடா செமையா இருக்கு. நான் அமெரிக்கா போறேன்ல. அமெரிக்கா போறீங்களா? என்னம்மா சொல்லவே இல்லை, ஏதோ அம்ஜிக்கரை போற மாதிரி சொல்றீங்க. எனக்கே இன்னைக்கு தாண்டா தெரியும். 4 வருஷமா என் பையன் வாமா வாமான்னு கத்திக்கிட்டே இருக்கான். நானும் இதோ இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லி காலத்தை கடத்திக்கிட்டே இருக்கேன். பையனும் மருமவளும் சேர்ந்து டிக்கெட்டை போட்டு எனக்கே இப்பதான் சொன்னாங்க. ஓ டிக்கெட்டே போட்டாங்களா? அப்போ இந்த விசாலாம்? விசாலாம் நான் எப்போவோ எடுத்துட்டேன்டா. இன்னும் நான் போக தான் இல்லை. என் வீட்டுக்காரரை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லடா. நிஜமாவே அமெரிக்கா போறீங்களா? ஊருகா கிண்டிக்கிட்டு இருக்கேனே பாக்குறேன்ல. என் மருமவன் மறக்காம இந்த ஊறுகாயை போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கான். நான் ஊறுகா கொண்டு வரத்துக்குன்னே எனக்கு டிக்கெட்டை போட்டு அனுப்பி விட்டுருக்கான். என்ன ஜானகியம்மா, நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், நீங்க என்னடா ஊர் விட்டு போறேன்னு சொல்றீங்க? நான் மட்டும் என்ன போறதுக்கு ஆசைப்படுறேன். இதுங்க டிக்கெட்டை போட்டுட்டு வா வான்னு உயிரை எடுக்குதுங்கடா. சரி போயிட்டு வாங்க. நீங்களும் பேர பிள்ளைங்கள பார்த்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஒரு ரிலீஃபா இருக்கும்ல. அப்படியே ஜாலியா போயிட்டு வாங்க. சரி சரி நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு செஞ்சு வைக்கிறேன். போ. ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். காரண்டா. நீ எப்படி? அடப்பாவி, எப்ப வந்தீங்கன்னு கேட்காம எப்படி வந்தீங்கன்னு கேக்குற. எப்போ வந்த? நான் இப்பதான் ஜானகி அம்மாவை பார்த்து பேசிட்டு வரேன். அவங்க சொல்லவே இல்லையே நீ வந்தத. சர்ப்ரைஸ். ஓ ஓகே ஓகே. ஒண்ணும் இல்ல, ஜானகி பெரியமா இன்னும் 1 வீக்ல யுஎஸ்க்கு போறாங்க. இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நான் மேல நீ கீழே, தெரியாத மாதிரியே நடிப்பான். இல்லப்பா, நான் மேல நீ கீழேனா கூட ஓகே தான். இல்ல இல்ல, நான் மேலே இருந்துக்கிறேன். அப்படியா? ஒன்றும் இல்லை, இன்னும் 1 வீக் தான் இருக்கு. அதான் கெட் ரெடின்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஹக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? குடு குடு, ஹக் குடு. சும்மா சொல்லக்கூடாது, கல்லு மாதிரி தான் வச்சிருக்க. நாட்டுக்கட்ட தாண்டா. சரி ஓகே, see you. Bye. ஓகே. தனியா? Thank you.